Good afternoon, students. We will see the science second lesson motion continuation. Velocity. Velocity is the rate of change of displacement. இப்போ velocity அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா velocityக்கு தமிழ் மீனிங்கு திசை வேகம். இப்போ திசை வேகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது displacement change பண்ணுறது. It is the displacement in unit time. displacement unit timeல சொல்கிறோம். It is a vector quantity. velocity அப்படின்றது vector quantity. The SI unit of velocity is meter second inverse 1. அப்போ வெலாசிட்டியோடைய எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா எதில் சொல்கிறாங்க, வெலாசிட்டிக்கு நம்ம என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸும் இருக்குது, நெக்ஸ்ட்டு டைம் டேக்கனும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதனால் அது மட்டும் இல்லாமல் இது வெக்டார் குவான்டிட்டி போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அதனால் இது உடைய எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். Acceleration is the rate of change of velocity or it is the change of velocity in unit time. acceleration அப்படின்றது எதோடைய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும், அப்படி இல்லைனாக்கா வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட டைமில் சேஞ்ச் ஆகுது. இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. இதுவும் என்னது வெக்டார் குவான்டிட்டி தான். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2. ஆக்சலரேஷனுடைய எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2. வெலாசிட்டியோடைய எஸ்ஐ யூனிட் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்போ ஆக்சலரேஷன் அப்படின்றது எவ்வளோ சேஞ்சஸ் வெலாசிட்டியில் நடந்திருக்குது டிவைடட் பை எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்றது. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னாக்கா ஃபைனலாக எவ்வளோ வெலாசிட்டி இருந்ததோ அதில் இனிஷியலாக இருந்த வெலாசிட்டியை மைனஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஆக்சலரேஷனுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம், ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஃபைனல் வெலாசிட்டி v மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு எடுத்துக்கிறோம் u பை டைம் டேக்கன் t அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ a இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. கன்சிடர் a situation in which a body moves in a straight line without reversing its direction. என்ன பண்ணுறோம், ஒரு பாடி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது, அதோடைய டைரக்ஷன் மாற்றாமல். ஃப்ரம் த எபோ ஈக்குவேஷன் இஃப் v இஸ் லெஸ் தென் u ஸோ தட் இஃப் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபைனல் வெலாசிட்டி எப்படி இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்குது. The velocity increases with time and the velocity of acceleration is positive. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த வெலாசிட்டி எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இஃப் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் லெஸ் தென் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டியை விட ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா வெலாசிட்டி என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு டிக்ரீஸ் ஆகுது. த வெலாசிட்டி டிக்ரீசஸ் வித் டைம் அண்ட் த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ். அதனால் ஆக்சலரேஷன் என்ன வேல்யூவில் வரும்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ். இட் இஸ் கால்டு நெகட்டிவ் ஆக்சலரேஷன். அப்போ வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டியை விட ஃபைனல் வெலாசிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா அது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். இனிஷியல் வெலாசிட்டியை விட என்னது ஃபைனல் வெலாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா அதை என்னன்னு சொல்கிறோம், நெகட்டிவ் ஆக்சலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்டு ரிட்டார்டேஷன் ஆர் டிக்ளரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்கிறோம், ரிட்டார்டேஷன் அப்படி இல்லைன்னா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த ஆக்சலரேஷன் ஹேஸ் எ value of -2 meter second inverse 2, we say that declaration is 2 meter second inverse 2. இது வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் வேல்யூவில் வந்ததுனாக்கா அதை என்னன்னு சொல்கிறோம், டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Graphical representation of motion along a straight line. Plotting the distance, displacement or speed, velocity on a graph help us to understand certain things about
டைம் அண்டு பொசிஷன். நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அப்படி இல்லைன்னா ஸ்பீடு வெலாசிட்டிக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னாக்கா அது குறிப்பிட்ட டைமு பொசிஷனையும் வந்து நம்மளால ஈஸியாக மென்ஷன் பண்ண முடியும். த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். Consider the table 2.1 which shows the distance walked by a person at different times. Uniform motion, time net distance meter, time 0, distance 0, 5 minutes வந்து 500 meter cover ஆயிருக்குது, 10 minutes 1000, 15 minutes 1500, 20 minutes 2000, 25 minutes 2500. A graph is drawn by taking time along x-axis and the distance along y-axis. The graph is known as distance graph. என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டைமை வந்து எதில் எடுத்துக்க சொல்கிறாங்க, இதில் டைம் எடுத்துக்க சொல்கிறாங்க எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராஃப் வரைய போகிறோம். 5 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குது, 500. அப்புறம் 10 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குது, 1000. 15 மினிட்ஸில் 1500, 20 மினிட்ஸில் 2000. அப்போ இந்த கிராஃப் பார்த்தோம்னாக்கா எப்படி வருது, ஒரே ஸ்ட்ரைட் லைனாக வந்து நம்மளுக்கு வருது. அப்போ இந்த கிராஃப் வந்து எதுக்கு, யூனிஃபார்ம் மோஷனுடைய கிராஃப். when we look at the distance time graph we notice few things. First, it is straight line. We also notice that the person covers equal distance in equal intervals of time. அப்போ கிராஃப் நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் அது ஸ்ட்ரைட் லைனில் அந்த கிராஃப் வந்தது அப்படின்னாக்கா அந்த பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸில் ஈக்குவலாக வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கிறாங்க. we can therefore conclude that he walked at a constant speed. அப்போ அவங்க கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் வந்து நடந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். கேன் யூ ஃபைண்ட் த ஸ்பீட் அட் விச் ஹி வாக் ஃப்ரம் த கிராஃப்? எஸ் யூ கேன். அப்போ நம்மளால் வந்து இந்த கிராஃபில் இருந்து ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ண முடியுமா, எவ்வளோ ஸ்பீடில் வந்து அவங்க டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எஸ் நம்மளால் முடியும். த பேராமீட்டர் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா speed is equal to distance covered by time taken is equal to slope of the straight line. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்லோப்பில் வந்து ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்க சொல்கிறாங்க. S1 மைனஸ் S2 இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 500. நெக்ஸ்ட் அதே மாதிரி 10 மைனஸ் 5. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 5. அப்போ BC பை AC ஃப்ரம் த கிராஃபில் இருந்து எடுத்தது 500 பை 5 கேன்சல் பண்ண எவ்வளோ வருது, 100 மீட்டர் பர் மினிட். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 100 மீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெப்பர் த ஸ்லோப், இன் அதர் வேர்ட்ஸ் த லார்ஜர் வேல்யூ த கிரேட்டர் இஸ் த ஸ்பீடு. அப்போ ஸ்பீடு வந்து என்ன ஆகும், ஸ்லோப்பை நம்ம மாற்றக்குள்ள கிரேட்டராகவும் இருக்கும். லெட் அஸ் டேக் எ லுக் அட் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஆஃப் 3 different people, Ashir walking, Safira cycling and Kanishka going in a car along the same path. அப்போ நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் 3 பீப்புள் வந்து அஷீரா என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க, ஷஃபீரா வந்து சைக்கிளில், கனிஷ்கா வந்து காரில் போயிட்டுருக்குறாங்க. we know that cycling can be faster than walking. அப்போ நடக்கிறத வர சைக்கிளிங் எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். சைக்கிளிங்கை விட எது ஃபாஸ்ட்டாக இருக்கும், car, and a car can go faster than a cycle. The distance time graph of 3 would be as given in the following graph. The slope of the lines on the distance time graph become stepper and stepper as the speed increases. அப்போ ஏன்னா அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக இந்த டைம் கிராஃபில் இருக்கக்கூடியது எப்படி இருக்குது, வாக்கிங்கை விட சைக்கிளிங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை விட காரில் போகிறது இன்னும் அதிகமாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will see in the next class distance time graph and non-uniform motion. Thank you.